ரோமன் ரெயின்ஸோட ஃபேமிலியை பற்றி சிஎம் பங்க் பேசுகிறது ஸ்டோரி லைனாக இருந்தாலும் இது ரோமன் ரெயின்ஸுக்கு சுத்தமாக பிடிக்கல. இதை பற்றி சோஷியல் மீடியாவில் ரோமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னோட குடும்பத்தை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதோட வெளிப்பாடு தான் லாஸ்ட்டாக நடந்த மண்டே நைட்டால் யூசோஸை சிஎம் பங்க் அட்டாக் பண்ணும்போது ரோமன் ரெயின்ஸ் மிருகமாக மாறி சிஎம் பங்கை அட்டாக் பண்ணியிருப்பார். ரோமனோட லுக்கை பார்க்கும்போது பழைய ட்ரைபல் சீஃப் மாதிரி இருக்குது. பார்க்கலாம் ரெசல்மேனியா 42 என்ன நடக்க போகுதுன்னு. ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி கிட்ட 2 வாரமாக தொடர்ந்து அடி வாங்கிட்டே இருக்காரு. இந்த மாதிரி எந்த ஒரு பெரிய ரெஸ்லரும் நியூ டேலண்ட் ரெஸ்லர்கிட்ட அடி வாங்க மாட்டாங்க. பட் ப்ராக் லெஸ்னர் அடி வாங்க முக்கிய காரணம், ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி கூட ரெசல்மேனியா 42 மேட்ச் பண்ணுறதுக்காக அதிகப்படியான பணம் WWE கிட்ட வாங்கியிருக்காராம். WWE இந்த மேட்சுக்காக எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண ரெடியாக இருக்கிறனால இந்த மாதிரி ப்ராக் லெஸ்னர் ஓபா ஃபெமி கிட்ட வாரம் வாரம் அடி வாங்கி ஓபா ஃபெமியோட மார்க்கெட்டை டாப் லெவலுக்கு கொண்டு போக போகிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதை பற்றி உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.